அப்படின்ற ஒருத்தவங்களுக்கும் வந்து நடந்த செஸ் மேட்ச் இன்னைக்கு தான் நடந்துச்சு. சரி என்ன வெறும் செஸ் மேட்ச் தானே, இதுக்கு ஏன் இவ்வளோ பில்டப்னு கேட்குறீங்களா? நான் சொன்னேன் இல்லையா, அந்த கேரி காஸ்பரோவ் அப்படின்றவர் வந்துட்டு ஒரு மனுஷன். அட் த சேம் டைம் அவர் எதிர்த்து ஒருத்தவங்களோட விளையாண்டார் இல்லையா, அந்த ப்ளூன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ப்ளூ வந்துட்டு ஒரு ஏஐ. அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது ஒரு மெஷின். பல சயின்டிஸ்ட் வந்து ரொம்ப நாளாக ரிசர்ச் பண்ணி செஸ் விளையாடுறதுக்காகவே வந்துட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கிரியேட் பண்ணி ஒரு மிஷினில் எம்பெட் பண்ணி அதை வந்து உருவாக்குனாங்க. ஸோ அது அதோட ஃபுல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீப் ப்ளூ. இதை வந்துட்டு நம்ம ஐபிஎம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, ஐபிஎம் கம்பெனி இருக்குல்ல, ஸோ அவங்க ஸ்பான்சர் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி உருவாக்கின மிஷின் தான் வந்துட்டு இந்த டீப் ப்ளூ. ஸோ பேசிக்காக அந்த டீப் ப்ளூ அப்படின்ற ஒரு ஏஐக்கும் ஒரு மனுஷனுக்கும் நடந்த ஒரு மேட்ச் தான் இன்னைக்கு நடந்துச்சு. எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1966 வளரிட்டேன், சாரி, அது வந்து 1996. சரி, ஓகே, மெஷினை பற்றி பயங்கரமாக பில்டப் பண்ணிட்டேன். இப்போ இவரை பற்றி ஒரு பில்டப் கொடுக்கணும்ல. ஸோ இவர் வந்து ஒன்றும் சலிச்சவர் இல்லை. நம்மால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1985, அதாவது இவரோட 22வது வயசுலேயே வந்துட்டு செஸ் வேர்ல்டு